எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்த வீக் யூரோ யூஎஸ்டியோட ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். அது மாதிரி போன வீக் என்ன நினச்சுன்னு ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். இப்போ போன வீக்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு சின்ன இம்பல்ஸ் கரெக்ஷன் பேஸ் வரும் அப்படிங்கிறதுல நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்போம். ஆனால் மார்க்கெட் வந்து அந்த கரெக்ஷன் பேஸே கொடுக்கல. எல்லாமே ஒரு அப் ட்ரெண்டாகவே மார்க்கெட் மேலே போய் மேலே இருக்க ரீடெஸ்ட் ஏரியா கிட்ட போய் நிற்கு ரீடெஸ்ட் ஏரியா டச் ஆகல. மேபி மார்க்கெட் மேலே இருக்க ரீடெஸ்ட் ஏரியாவும் பிரேக் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கரெக்ஷன் பேஸ் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம இங்கேருந்து ஒரு பை சினாரியும் நம்ம ட்ரை பண்ணலாம். அப்போ அந்த பை சினாரியோ நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ 4 ஹவர்ஸ் வந்து மேஜர் ஐடியம் ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ 4 ஹவர்ஸ் மேஜர் ஐடியம் ஃபார்ம் பண்ணும்போது கிட்டத்தட்ட அந்த ஐடியம் பிரேக் பண்ணுற வரைக்கும் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்க போகுது. மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் கிடையாது. அது வரைக்குமே மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்க போகுது. வருவாங்க, இல்லை ஒரு லிக்விடிட்டி ஸ்வைப் மாதிரி பண்ணிட்டு மார்க்கெட் ரிட்டர்ன் மேலே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் ட்ரேட் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒன்று மார்க்கெட் வந்து இந்த இம்பல்ஸுக்கு ஒரு சின்ன கரெக்ஷன் பேஸ் கண்டிப்பாக கொடுக்கும். மார்க்கெட் வந்து பேட்டர்ன் ரிவர்ஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு. மேபி மண்டே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இந்த இம்பல்ஸுக்கு மார்க்கெட் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் பேஸ் கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ அப்படி கரெக்ஷன் பேஸ் கொடுக்கும் போது மார்க்கெட் வந்து நம்மளுக்கு இங்கிருந்து எந்த டைரக்ஷன்ல வருதுங்கிறதே நம்ம பார்க்கணும். இங்கிருந்து நம்மளுக்கு எந்த டைரக்ஷன்ல வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுல இருந்து ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம ட்ரேட் எடுக்கலாம். மார்க்கெட் இருந்து ஒரு 1 hour ஐடியாமோ 15 minutes ஐடியாமோ வந்துச்சுன்னா அந்த ஐடியா எடுத்த பிறகு ரிட்டர்ன் ஒரு ரீடெஸ்ட்டை பார்த்துட்டு நம்ம இங்கிருந்து ஒரு பை சினாரியோ பிளேஸ் பண்ணலாம். மார்க்கெட் இப்படியும் நமக்கு ஆக்ட் ஆகும். அதனால மார்க்கெட் இருந்து எந்த டைரக்ஷன்ல வருதுங்கிறத பார்த்து தான் நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ணணும். இப்போதைக்கு போன வீக்கை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு ஒரு எந்த ஒரு பையிங் ஆப்ஷனுமே கிடைக்கல. கண்டிப்பாக மார்க்கெட் ஒரு இம்பல்ஸுக்கு ஒரு கரெக்ஷன் பேஸ் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அது கொடுக்கல. மேபி மார்க்கெட் மேலே போயிட்டு கூட வர்றதுக்கும் சான்சஸ் அதிகமாக தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் ட்ரேட் இந்த வீக்கில் கொஞ்சம் பொறுமையாகவே நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ணலாம். அதே மாதிரி இதில் வந்து 1 hour ஐடியாமும் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒரு மைனர் ஐடியம் 1 hour ஐடியாமும் ஃபார்ம் பண்ணுறாங்க அரௌண்ட் இந்த இம்பல்ஸ். இது வந்து கேண்டில்குள்ளேயே இருக்கிற ஒரு மைனர் ஐடியம் ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ இதையுமே நம்ம வாட்ச் பண்ணிக்கிடணும். மார்க்கெட் வந்து இப்போ இதுலயே உள்ள வந்து 4 hours ஐடியம் வந்து மேஜர் ஐடியமா இருக்கு. இப்போ அந்த மேஜர் ஐடியம் பிரேக் ஆகிற வரைக்குமே மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் கிடையாது, அப் ட்ரெண்ட் தான். அதையுமே மறந்துடக்கூடாது. இப்போ இதுலயே ஒரு மைனர் ஐடியம் ஃபார்ம் பண்றாங்க. இப்போ இதுலயே ஒரு 4 hours மைனர் ஐடியம் ஃபார்ம் பண்றாங்க. இப்போ இதுலயே ஒரு 4 hours மைனர் ஐடியம் ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போ அப்படி மைனர் ஐடியம் ஃபார்ம் பண்ணி அது பிரேக் பண்ணா மட்டும்தான் நமங்கிறது ஒரு செல்லுக்குள்ளது பார்க்க முடியும். அப்போ செல்லுக்குள்ளது நம்ம ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா ஓவராலா இந்த இம்பல்ஸுக்கு ஒரு கரெக்ஷன் பேஸ், ஓவரால் இம்பல்ஸுக்கு ஒரு கரெக்ஷன் பேஸ் நம்ம பார்க்கலாம். அரௌண்ட் இந்த ரேஞ்ச் இப்போ மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரேஞ்ச் கூட நம்ம ட்ரேட் எடுக்கலாம். இப்போ இந்த ரேஞ்சுமே மேஜர் 4 hours ஐடியமும் ஒரே இடத்துல தான் மீட் ஆஃப் ஆகுது. அப்போ இந்த இடத்துலையுமே நமக்கு ஒரு செல்லிங் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கூட நம்ம இதுல இருந்து ஒரு பை ட்ரேடிங் கூட எடுக்கலாம், தப்பு இல்லை. அதே மாதிரி மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல வருது அப்படிங்கிறதையுமே ரொம்ப வாட்ச் பண்ணிக்கிடணும். மார்க்கெட்டுங்கிறது நம்மளுக்கு 1 hour ஐடியம் வந்துச்சுன்னா 1 hour பிரேக் பார்க்கணும். 4 hours ஐடியம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக 4 hour ஸ்ட்ரக்சர் பார்க்கணும். ஏன்னா சில டைம்ல கீழே மேஜர் 4 hours ஐடியம் இருக்கும். ஆனால் மார்க்கெட் வந்து இந்த ஒரு 2 weeks 3 weeks முன்னாடி நினச்சிடலாம் இந்த இம்பல்ஸுக்கு ஃபுல்லாகவே ஒரு மைனஸ் ஸ்ட்ரக்சராகவே அவங்க 4 hours ஃபார்ம் பண்ணியே அவங்க வந்தாங்க. அரௌண்ட் இந்த இம்பல்ஸ் 4 hours மைனஸ் ஸ்ட்ரக்சராகவே ஃபார்ம் பண்ணி அவங்க கீழே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. வந்து ஓவராலாக இந்த ஓவரால் மைனஸ் ஸ்ட்ரக்சர் கீழே ஒரு லிக்விடிட்டி ஸ்வைப் மாதிரி பண்ணிட்டு மார்க்கெட்டை மேலே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த சினாரியோ கூட நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷன்ல வருது, நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பாருங்க. அதே மாதிரி மார்க்கெட் வந்து இப்போ ஓவரால் வியூல இருக்கு. நம்ம பெரும்பாலும் இந்த இடத்துல போய் ட்ரேட் நம்ம யாருமே பிளேஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா பெரும்பாலும் நல்லா ட்ரேட் பிளேஸ் பண்ணோம்னா கண்டிப்பா ஒரு சின்ன கரெக்ஷன் பேஸ் வர்றதுக்கும் சான்சஸ் அதிகமாக தான் இருக்கு. அதனால கண்டிப்பா மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கும் பாசிபிள் இருக்கு. இதுல லிக்விடிட்டி ஸ்வைப்புங்கிற ஒரு கான்செப்டும் இருக்கு. இப்போ இதுல வந்து நம்ம ட்ரேட் சில டைம்ல ரொம்ப ட்ரேடிங் ஆப்ஷன் நமக்கு சில டைம் கிடைக்காது. ஏன்னா மார்க்கெட் வந்து ஃபுல்லாகவே ஒரு அப் ட்ரெண்ட்ல போயிருக்கும். அது எப்போ ரிவர்ஸ் ஆகுங்கிற பேட்டர்னும் இருக்காது. அதை நம்ம எப்படி எடுக்கணுங்கிற இதுவும் இருக்காது. ஆனால் இதில் இன்னொரு பேட்டர்ன் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு இன்டர்னல் லிக்விடிட்டி எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி கான்செப்ட்னு சொல்லுவாங்க. இதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுலையுமே நான் உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து ஒரு கேண்டில் இருக்கு. இப்போ இது வந்து ஒரு 4 hours கேண்டில் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம 4 hours கேண்டில் 1 hour கேண்டில் இந்த ரெண்டு டைம் ஃப்ரேமுக்குமே இது நல்லா சூட் ஆகும். இது வந்து ஒரு 4 hours கேண்டிலாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிடுங்க. இது ஒரு 4 hours கேண்டில். இந்த கேண்டிலோட ஹையும் மார்க் பண்ணிக்கிடுறோம், லோவையும் மார்க் பண்ணி. இது வந்து ஹேண்டில் ஹை, இது ஹேண்டில் லோ. இது வந்து ஒரு பையிங் கேண்டிலாவே நீங்க கன்சிடர் பண்ணிக்கிடுங்க. இது ஒரு பையிங் கேண்டிலாவே நீங்க கன்சிடர் பண்ணிக்கிடுங்க, ஒரு பையிங் கேண்டில். அப்போ இதுல வந்து ஒரு மைனர் கேண்டில் ஃபார்ம் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் கேண்டில் ஃபார்ம் பண்றாங்க, ஒரு செல் கேண்டில். இந்த இடத்துல ஒரு செல் கேண்டில் ஃபார்ம் பண்றாங்க.
இந்த செல் கேண்டில் மார்க்கெட் வந்து மேல இருக்க லிக்விடிட்டி ஸ்வைப் ஆகுமா இல்லையாங்கிறது ஒரு விஷயம் இல்லை. ஆனா ஒரு செல் கேண்டில் இருக்குன்னு வைங்கலாம். இதுல ஒரு செல் கேண்டில் இருக்கு. அடுத்த 1 hour செல் கேண்டில் வந்து இந்த கேண்டிலுக்கு லோக்கு வந்திருக்கணும். அடுத்த 1 hour கேண்டில் இந்த கேண்டிலுக்கு லோக்கு வந்திருந்து அப்படின்னா, இல்ல இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து மேல இருக்க கேண்டில் லிக்விடிட்டியை ஸ்வைப் பண்ணிட்டு கீழே வந்திருக்கு அப்படின்னாலும், அடுத்த செகண்ட் கேண்டில் தான் ரொம்ப மெயினான கேண்டில். செகண்ட் கேண்டில் ஃபர்ஸ்ட் கேண்டில் பிரைஸை விட கீழே வந்து க்ளோஸ் பண்ணணும். அப்படி க்ளோஸ் வச்சுது அப்படின்னா, தேர்ட் கேண்டில் என்னதுதான் மேல அவங்க தேர்ட் கேண்டில் கொண்டு இங்க கொண்டு அவங்க கொடுத்தாலும், தேர்ட் கேண்டில் அவங்க இங்க எப்படிதான் கொண்டு இங்க கொடுத்தாலும், கண்டிப்பா மார்க்கெட் இவ்வளவு தூரம் போன மார்க்கெட் கண்டிப்பா போயிட்டு கீழே இருக்க லிக்விடிட்டியை கண்டிப்பா ஸ்வைப் பண்ணா அது வரும். இது வந்து மேல இருக்க பை சைட் லிக்விடிட்டியை ஸ்வைப் பண்ணிட்டு கீழே இருக்க செல் சைட் லிக்விடிட்டியை ஸ்வைப் பண்ற கான்செப்ட். அந்த கேண்டில் ஸ்டிக்கை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இதுதான் சொல்றேன். ஒரு பை கேண்டிலும் சரி செல் கேண்டிலும் சரி, அது 4 hours 1 hour ஒரு மேஜர் டைம் ஃப்ரேம் நீங்க எடுத்துக்கிடுங்க. 4 hours 1 hour இந்த ரெண்டுல கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ மேல இருக்க ஃபர்ஸ்ட் கேண்டில் ஸ்வைப் பண்ணி மார்க்கெட் வந்து ஓப்பனிங் பிரைஸை விட கீழே வைக்கிறாங்க. அப்போ செகண்ட் கேண்டில் பார்க்கணும். செகண்ட் கேண்டில் கண்டிப்பா செகண்ட் கேண்டிலும் ஃபர்ஸ்ட் கேண்டிலை விட கீழே க்ளோஸ் வச்சுட்டாங்க அப்படின்னா, தேர்ட் கேண்டில் என்னதான் மேல இருந்தாலும் ஃபோர்த் கேண்டில் கண்டிப்பா அவங்க கீழே வந்து பை சைட் லிக்விடிட்டியை ஸ்வைப் பண்ண பாசிபிள் அதிகம். இப்போ இதுலயே என்ன ஒரு சினாரியோ நடக்கும். இது வந்து பை சைடா இருந்தாலும் சரி செல் சைடா இருந்தாலும் சரி. இப்போ இதுலயே இன்னொரு சினாரியோ நடக்கும். ஃபர்ஸ்ட் கேண்டில் அது மாதிரி க்ளோஸ் பண்ணி உள்ள வச்சிருவாங்க. செகண்ட் கேண்டில் என்ன செய்வாங்க, கரெக்டா இந்த லிக்விடிட்டி ஸ்வைப் பண்ணி பாதிக்கு மேல கொண்டு இங்க க்ளோஸ் வச்சிருவாங்க. இது வந்து செகண்ட் கேண்டில் இருக்கும். அப்ப இந்த டைம்ல வந்து மார்க்கெட் கீழே வரும் அப்படின்னு நினைச்சு போய் ட்ரேட் எடுத்துடக்கூடாது. ஃபர்ஸ்ட் கேண்டிலும் செகண்ட் கேண்டிலும் கண்டினியூஸா அடுத்தடுத்த பிரைஸுக்கு கீழே அது க்ளோஸ் வச்சா மட்டும் தான் அந்த பெரிய கேண்டிலோட கீழே இருக்க செல் சைட் லிக்விடிட்டியை மார்க்கெட் வந்து ஸ்வைப் பண்ண போகும். அப்படி இல்லை கீழேயே நம்ம ஸ்வைப் பண்ணி ஃபர்ஸ்ட் கேண்டிலும் செகண்ட் கேண்டிலும் மேல க்ளோஸ் வச்சாங்கன்னா மேல இருக்க பை சைட் லிக்விடிட்டியை ஸ்வைப் பண்ணும். சப்போஸ் ஃபர்ஸ்ட் கேண்டில் ஸ்வைப் பண்ணி கீழே வச்சுட்டாங்க, செகண்ட் கேண்டில் மறுபடியும் ஃபர்ஸ்ட் கேண்டில் ஸ்வைப் பண்ணி ஓப்பனிங் பிரைஸோட உள்ள வச்சுட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா மார்க்கெட் மேல தான் இருக்கு. பை சைட் லிக்விடிட்டி தான் மறுபடியும் அகைன் அது போகுமே தவிர கீழே இருக்க செல் சைட் லிக்விடிட்டிக்கு அது வராது. மறுபடியும் பை சைட் லிக்விடிட்டி தான் அது போய் மேல போய் கேண்டில் க்ளோஸ் வச்சு நமக்கு மேஜர் கேண்டில் க்ளோஸ் ஆயிடும்னா ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆன மாதிரி ஆயிரும். அப்போ ஒரு பை சைட் லிக்விடிட்டியை செல் சைட் லிக்விடிட்டி மார்க்கெட் ஸ்வைப் பண்ண வருது அப்படின்னா, அது எந்த கேண்டில் பார்க்கணும், ஃபர்ஸ்ட் கேண்டில் செகண்ட் கேண்டில் இந்த ரெண்டு கேண்டிலுமே ரொம்ப முக்கியம். பார்த்து தான் நம்ம செல் சரி. சப்போஸ் நம்மளுக்கு ட்ரேடிங் ஆப்ஷன் கிடைக்காது, அப்போ இதுல இருந்து நம்ம 4 hours டைம் ஃப்ரேம் பண்றோம்னு வைங்களா, நீங்க வேணா பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. எல்லா கேண்டிலுமே வேணா பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் கேண்டில் செகண்ட் கேண்டில் கண்டினியூஸா அடுத்த கேண்டில் வந்துச்சுன்னா கண்டிப்பா மூணாவது கேண்டில் இல்ல நாலாவது கேண்டில் கண்டிப்பா கீழே இருக்க பை சைட் லிக்விடிட்டியோ இல்ல மேல இருக்க செல் சைட் லிக்விடிட்டியோ கீழே இருக்க செல் சைட் லிக்விடிட்டியோ மேல இருக்க பை சைட் லிக்விடிட்டி கண்டிப்பா மார்க்கெட் வந்து ஸ்வைப் பண்றதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். இப்போ இதுதான் வந்து லிக்விடிட்டி கான்செப்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. எல்லா டைம் ஃப்ரேம் மெயினா 4 hours 1 hour இந்த ரெண்டு டைம் ஃப்ரேமுமே மார்க்கெட் வந்து ஒர்க் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். சப்போஸ் நமக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே கிடைக்கல அப்படின்னா இந்த பேட்டர்னே நம்ம ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விதத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். அதே மாதிரி உள்ள இருக்க மைனர் ஸ்ட்ரக்சரையும் பார்த்துக்கணும். மேஜர் இது வந்து ஒரு பாட்டு தான். ஒரு மைனர் ஸ்ட்ரக்சரையுமே நம்ம பார்த்துக்கணும். இப்போ இந்த கேண்டில் பாருங்க, இப்போ இந்த கேண்டில் பாருங்க, ஒன்னு ஃபர்ஸ்ட் கேண்டில் செகண்ட் கேண்டில். ஆனா தேர்ட் கேண்டில் என்ன செஞ்சு வச்சிருக்கான் பாருங்க, கரெக்டா ஸ்வைப் பண்ணி செகண்ட் கேண்டில் உள்ள கொண்டு வச்சுட்டான் பாருங்க. இப்போ இவனும் கீழே கொஞ்சம் இந்த கேண்டில் மெயின் கேண்டில் இது இப்போ இந்த கேண்டில் இருக்கு, இதுக்கு பாதியாச்சும் பிரைஸ் வரணுங்கிறத நம்ம எதிர்பார்ப்போம். அவன் பாதிக்கும் வராம செகண்ட் கேண்டில்லையே மேல எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே இருக்க செல் சைட் லிக்விடிட்டி வராது. மேல இருக்க ரிட்டர்ன் பை சைட் லிக்விடிட்டி தான் ஃபண்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா இதே இந்த சினாரியோ பாருங்க, இந்த கேண்டில் இது வந்து எல்லா டைமும் ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஆனால் கொஞ்சம் மைனர் ஸ்ட்ரக்சர்ஸும் பார்த்துட்டு ட்ரேட் எடுங்க. இப்போ இந்த கேண்டில் பாருங்க, ஃபர்ஸ்ட் கேண்டில் செகண்ட் கேண்டில் தேர்ட் கேண்டில் மூணு கேண்டிலுமே கீழே அவங்க க்ளோஸ் வச்சுட்டாங்க. கண்டினியூ வரிசையாக க்ளோஸ் வச்சாச்சு. தேர்ட் கேண்டில் பாருங்க, ஃபோர்த்து கேண்டில் மேலே ஸ்வைப் பண்ணுறாங்க, அவங்களால மார்க்கெட்டை மேலே எடுத்துகிட்டு போக முடியல. அது மாதிரி ஃபோர்த்து கேண்டில் அடுத்த கேண்டில் பாருங்க, கரெக்டாக வந்து மொத்த இதையும் ஸ்வைப் பண்ணிட்டு கீழே இருக்க பை லிக்விடிட்டியும் ஸ்வைப் பண்ணிட்டு மேலே போயிட்டோம். இந்த சினாரியோ நிறைய நேரம் நடக்கும். ஏன்னா யூரோஎஸ்டியில் இது கொஞ்சம் அதிக சான்சஸ் இருக்கு. ஓகே, அதே மாதிரி சப்போஸ் ஃபர்ஸ்ட் ரெண்டு கேண்டில் மூணாவது கேண்டில் மறுபடியும் செகண்ட் கேண்டிலுக்கு உள்ள ஓப்பனிங் பிரைஸோட மேலே வைக்கிறாங்க, இல்லை அந்த இதுக்கு விக் விட்டு ரிட்டர்ன் உள்ள வைக்கிறாங்க அப்படின்னாலே மார்க்கெட்டை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். இங்கேருந்து செல் எடுத்த ட்ரேடை நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ரிட்டர்ன் அவங்க அடுத்த இதை மேலே எடுத்துட்டு போயிடுவாங்க. இப்போ இதையும் ஓப்பனிங் இப்போ இதையும் இந்த கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சுட்டாங்கன்னா கண்டிப்பாக மேபி மார்க்கெட் கீழே வர்றதுக்கும் சான்சஸ் அதிகம் தான். அதை நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் இது வந்து ஒரு சைடு கான்செப்ட். சப்போஸ் உங்களுக்கு ட்ரேடிங் எதுவுமே கிடைக்கல அப்படின்னா இதை வச்சு நம்ம ஒரு ஸ்கேல்பிங் மாதிரி நம்ம பண்ணலாம். அதனால இதையே வச்சு டெய்லி ட்ரேட் பண்ணணும்னு நினைக்க கூடாது. ஒரு சின்ன ஸ்கேல்பிங் மாதிரி பண்ணி கூட நம்ம ட்ரேட் எடுக்கலாம். அதே மாதிரி லிக்விடிட்டி கான்செப்ட்ல இன்னொன்னு இருக்கு. இப்போ இது ஒரு 4 hours கேண்டில்.
இந்த கேண்டில் தான் லாஸ்ட்டாக க்ளோஸ் ஆனால் முழுசாக க்ளோஸ் ஆனால் 4 ஹவர்ஸ் கேண்டில். இந்த 4 ஹவர்ஸ் கேண்டில் மேலே ஃபுல்லாகவே ஸ்வைப் பண்ணி ஓப்பனிங் அந்த விக்கை வந்து எல்லாமே உள்ளேயே தான் வைக்கிறாங்க தவிர விக்கு மேலே க்ளோஸ் வைக்கல. அப்போ லாஸ்ட் கேண்டில் கீழே எந்த கேண்டில் வந்து 4 ஹவர்ஸ் கண்டினியூ பண்ணுதோ அந்த கேண்டில் கண்டிப்பாக இந்த லிக்விடிட்டி செல்சர் லிக்விடிட்டி மார்க்கெட் வந்து ஸ்வைப் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம். இந்த பேட்டர்னை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிடுங்க. நான் இந்த பேட்டர்னு நிறைய நேரம் ஏன்னா பெரும்பாலும் இந்த பேட்டர்ன் சைடில் நான் ட்ரேட் அதிகமாக எடுப்பேன். அந்த பேட்டர்னில் ட்ரேட் எடுக்கணும் இல்லையோ, ஆனால் இந்த பேட்டர்னில் கண்டிப்பாக ட்ரேட் எடுப்பேன். அந்த விக் விட்டுட்டே போகிற இது லாஸ்ட் கேண்டிலுக்கு வந்து ஃபுல்லாக கீழே க்ளோஸ் வச்சுட்டாங்க அப்படின்னா அடுத்த கண்டிப்பாக 2-3 கேண்டில் கீழே கண்டிப்பாக வந்துருவாங்க. மேலே இருக்க பை சைட் லிக்விடிட்டி ஸ்வைப் பண்ணி கீழே இருக்க செல் சைட் லிக்விடிட்டிக்கு கேண்டில் கீழே கண்டிப்பாக சில டைமில் கேண்டில் க்ளோஸ் வைப்பாங்க, சில டைமில் விக் விட்டுருவாங்க. நம்ம இதில் டார்கெட் வச்சா கூட கண்டிப்பாக நம்மளுக்கு டார்கெட் அடிக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். அதனால அந்த 2 கான்செப்ட்டுமே பார்த்துடுங்க. இது வந்து லிக்விடிட்டி ஸ்வைப் கான்செப்ட். எந்த கேண்டிலுக்கு அடுத்தாலும் அதை எப்படி பார்க்கணும், ஃபர்ஸ்ட் கேண்டில் செகண்ட் கேண்டில் பாருங்க. அதே மாதிரி விக் விட்டுட்டே போற கேண்டில் எந்த கேண்டில் லாஸ்ட் விக் விட்டுற கேண்டில் என்க்ளோஸ் பண்றாங்களோ அதுல இருந்து நம்ம செல் ட்ரேடோ இல்ல பை ட்ரேடோ நம்ம எடுத்தோம்னா கூட நம்ம ஒரு குறிப்பிட்ட ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். இப்போ இந்த வீடியோல உங்களுக்கு வேற எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க்யூ கைஸ்.